பெஞ்சல் புயல் கரையை நெருங்க நெருங்க பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்று வீசுகிறது. அந்த வகையில் மாமல்லபுரத்தில் சூறைக்காற்றினால் வேரோடு மரம் ஒன்று சாய்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், இந்த மரம் சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கா? அதனை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறதா? கள தகவல்கள் என்ன? மாமல்லபுரத்தில் தற்போதே காற்று வேகமாக வீசுகிறது. இதன் காரணமாக அனைத்து இடங்களிலும், மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதும் தற்போது காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுவதால் மரங்கள் தன்னாலே ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு சில மரங்கள் வேரோடு விழுந்திருக்க ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக மாமல்லபுரம் முழுவதுமே இருள் சூழ்ந்து இருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே தற்போது மின்சாரம் நிறுத்தப்பட்டு இருள் சூழ்ந்து இருக்கிறது. காற்றின் வேகமும் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. எதிர்பார்த்ததை விட காற்றின் வேகம் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த இடங்களில் அனைத்து இடங்களிலுமே பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறார்கள். மாமல்லபுரம் முழுக்கவே இருள் சூழ்ந்து இருப்பதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு இடத்தில் கூட மின்சாரம் இல்லை, அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்து இருக்கிறது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மரங்கள் பயங்கரமாக ஆடிக்கொண்டிருக்கின்றன. சிறிய வகை மரங்களிலிருந்து பெரிய மரங்களுக்கும் பயங்கரமாக ஆடிக்கொண்டிருக்கின்றன. பல இடங்களில் மின்சாரங்கள் தடை செய்யப்பட்டு மாமல்லம் முழுமையாக மின்சாரம் இல்லாமல் இருள் சூழ்ந்து இருக்கிறது. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. தற்போது நினைத்தால் கூட அந்த மரங்களை அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்துங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது முழுமையாக இருள் சூழ்ந்திருப்பதால் அந்த மரங்களை அப்புறப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. காலைதான் இந்த அப்புறப்படுத்தும் பணி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாமல்லபுரம் தற்போது அதிக சூறைக்காற்றுடன் வீசி வருவதால் இங்கு இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் ஒரு சில மரங்கள் விழலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த மாமல்லபுரம் முழுக்கவே இருக்கிறது. காற்றின் வேகம் நேரத்துக்கு நேரம் தற்போது மாறுபட்டு கொண்டு அதிகமாக இருக்கிறது. கார்களில் கூட வாகனம் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நாம் பயணிக்கக்கூடிய அந்த கார்கள் கூட தன்னாலே காற்றின் திசையில் காரினுடைய போக்கையே மாற்றுகின்ற அளவுக்கு அந்த காற்றின் வேகம் இருக்கிறது. பல இடங்களில் இத்தகைய சூழல் மாமல்லபுரம் முழுக்க இருக்கிறது. அனைத்து இடங்களுமே மாமல்லபுரத்தில் ஒரு இருள் சூழ்ந்த நகரமாக தற்போது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக்.